அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது நம்ம மயில் வந்து ஹோட்டல் திறக்க கூடாது அப்படின்னு அந்த சந்திரா வந்து சாமுண்டீஸ்வரியை தூண்டி விடுறா. அதை தான் ஒரு குட்டி ப்ரோமோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம மயில் வாகனம் வந்து ஹோட்டல் திறக்கணும் அப்படின்ட்டு ஜோசியத்தை வந்து நாளெல்லாம் குறிச்சிட்டாரு. அதாவது அந்த சிவனாண்டி வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த சந்திராவுக்கு வந்து போன் அடிச்சு சொன்னான். அதாவது அந்த மயில் ஹோட்டல் திறக்க போறான் சந்திரா, அவன் மட்டும் அந்த ஹோட்டல் திறக்கவே கூடாது அப்படின்னு சொன்னவனே நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு அந்த சந்திரா வந்து சாமுண்டீஸ்வரியை கூப்பிட்டு தூண்டி விடுறா. அக்கா, உனக்கு தெரியாம இந்த வீட்டுல நிறைய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இனிமேல் உனக்கு தெரிஞ்சுதான் எல்லாமே நடக்கணும், எல்லாமே ஓ கண்ட்ரோலுக்கு வரணும்க்கா. அந்த மயில் வாகனம் வந்து அந்த புதுசா ஒரு ஹோட்டல் திறக்க போறான். அதாவது அவனுக்கு அந்த கார்த்திகை பையன் தான் பணம் கொடுத்து உதவி பண்ணியிருக்கான். அவன் வந்து பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் அவன் பக்கத்துல இழுக்க பாக்குறான். அதாவது நீ இதுக்கு மேலேயும் சும்மா இருந்தா இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொன்னோடனே நம்ம மயில கூப்பிட்டு சாமுண்டீஸ்வரி வந்து சத்தம் போடுறாங்க. எனக்கு தெரியாம நீங்க தனியா தொழில் வேற தொடங்க போறீங்களா அப்படின்னு சொன்னோடனே, ஐயோ இல்லத்த, அதாவது நான் உங்ககிட்ட இதை சொல்லணும், எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நான் வெயிட் பண்ணி வச்சிருந்தேன். அதாவது நான் இனிமேல் தனியா பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம மயில் சொன்னோடனே இதுக்கு ஒத்துக்கிட மாட்டேங்காங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. அதாவது இந்த ஹோட்டல் திறக்கிற வேலையெல்லாம் இதோட நிப்பாட்டிடுங்க, ஹோட்டலும் திறக்கக்கூடாது, எதுவுமே திறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே நம்ம மயில் வாகனம் வந்து அப்படியே உடஞ்சி போனாரு. இதை பார்த்து அந்த சந்திரா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறா. நம்ம இனிமேல் இந்த வீட்டுல ஒவ்வொருத்தரையும் தூண்டி விட்டு பழி வாங்கணும் அப்படின்னுகிட்டு. அதாவது பாத்தீங்கன்னா அடுத்த நம்ம ரேவதி கார்த்திக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்காங்க. அதையும் கெடுக்கணும் அப்படின்னு அந்த சந்திரா நினைக்கிறா. பரபரப்பா போயிட்டு இருக்க எபிசோட வந்து நாளைக்கு மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.